ஹாய் ஆல், நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்போடைய மினி விலாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதோடைய கண்டினியூஷனாக தாங்க இன்றைக்கி பார்ட் 2 மினி விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கு வந்துட்டு தலக்காடோடைய வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாத்திட்டு பேர்ட் சென்ச்சுரிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தலக்காடுலேருந்து 60 கிலோமீட்டர்ஸ், பெங்களூர்லேருந்து 130.8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரோங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ட்ரி ஃபீ வாங்கணுங்க. வெறும் பார்க் மட்டும் சுற்றி பார்க்கணுன்னா இதுக்கு தனி ஃபீங்க. அண்ட் போட்டிங் போனோன்னா அதுக்குமே தனி ஃபீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து நாங்கள் என்ட்ரி டிக்கெட் போட்டு நேராக போட்டிங் கிட்டே வந்தாச்சுங்க. ஸோ போட்டிங் எதுக்காக போகிறோன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த போட்டிங்கில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். வெளியே பார்க்கிலலாம் நம்ம எங்கேயுமே இந்த பேர்ட்ஸ் வந்துட்டு பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தாங்க நம்ம இந்த போட்டிங் வந்துட்டு போகிறோம். ஸோ அடித்து பிடிச்சி போட்டில் வந்துட்டு கார்னர் சீட்டில் உக்காந்தாச்சுங்க. ஸோ மெயினாக நான் உக்காந்ததே வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்க. வீடியோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணேன். பட் பேர்ட்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. அப்போது வந்துட்டு பேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு, நிறையவும் இருந்துச்சுங்க. பட் இந்த தடவை வெரைட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் பேர்ட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. பார்க்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த லேக்கோட வியூவும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி காட்டுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அண்ட் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கல் மேலே ஒருத்தர் படுத்திருக்காரு. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? மிஸ்டர் முதலை சார் தாங்க. ஸோ இந்த தண்ணியில் வந்துட்டு முதலைங்களும் இருக்குங்க. பட் நம்ம வந்துட்டு எங்கேயோ 1, 2 தாங்க பார்க்க முடியும், நிறைய பார்க்க முடியாது. பட் தண்ணிக்குள்ளே இருக்கோங்க. தெரியாதனமாக நம்ம ஏதாச்சும் தண்ணி உள்ளே கை விட்டோம்னா அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சிச்சு. நம்ம போகிறப்போ இந்த முதல்ல வந்துட்டு இருந்தில்லைங்க. பட் ரிட்டன் வரப்போ தண்ணியிலேருந்து எழுந்திரிச்சு வந்து அந்த கல் மேலே படுத்துருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக ஏதோ பொம்மை வச்ச மாதிரி இருக்குது. பட் ரியலான ஒரு முதலைங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து முதல்ல சருக்கு பாய் சொல்லிவிட்டு இங்கிட்டு திரும்பினாக்கா லேக்கோட வியூ முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ தாங்க லேக்கோட வியூ. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு உங்களுடைய குட்டீஸையும் இந்த ஒரு பிளேஸ்க்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கோட வியூவுமே செம்மையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ட்ரீஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ், குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா பல்முரி ஃபால்ஸ் தாங்க போனோம். ரங்கநாத்தி டூலேருந்து பல்முரி ஃபால்ஸ்க்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். அங்கேயுமே தண்ணியில் வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் சீக்கிரமே இருட்டிடுச்சுங்க. ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே என்ஜாய்